நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் இந்த யோசுவா டிவி மூலமாய் 2024 ஆண்டில் 1வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வருடம் தேவனாகிய கர்த்தர், எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை உன்னதத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார். இந்த வருஷம் உன்னதமான ஆண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் ஆசீர்வாதமான ஆண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் இந்த உன்னதமான பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் பேசினார். எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்தின் பின்பாகத்தில் கர்த்தர் பேசினார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனம் எழுதியிருக்கிறது. எரேமியா தீர்க்கன் மூலமாய் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாராம். என் ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இதை பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் ஆண்டவர் நன்மைகளின் தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறார். அதனால தான் நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம கர்த்தரை தேடுகிறோம், ஓடுகிறோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் தீமையை கூட நம் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்து தீமையை கூட நன்மையாய் மாற்றி 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 நடத்தி கொண்டு இருக்கிறார். என்ன நன்மை செய்கிறார், இன்னும் நமக்கு செய்ய போகிறார் என்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், அவர் அளிக்கிற நன்மை திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, பெரிய தேவன். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார்? இந்த 2024 ஆண்டு, எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். தேவ ஜனங்கள் மூலமாய், வேதத்தின் மூலமாய், ஆலயத்தில் கேட்கிறோம், பரிசுத்தவான்கள் மூலமாய் கேட்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் கேட்கிற நாமும் பார்க்கிற நாமும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 103 அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு பேசினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவர் நல்லவர். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டு இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த 2024 ஆண்டில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த வருடத்திலே நன்மை தருவேன்னு சொல்லுகிறீரே, என்ன நன்மை என்று நான் கேட்டபோது கர்த்தர் பேசினார். மகளே, முதலாவது உன் அக்கிரமங்களை நான் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இதில் 6 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்றைக்கு பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல பாவங்கள், மேற்கொள்ள முடியாத பாவங்கள், முற்பிதாக்கள் பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், இதெல்லாம் அக்கிரமமாய் மாறிவிடுகிறது.
ஆமாம், வேதம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களே இந்த வருஷத்தில் எனக்கு அன்பான தேவச்சனமே, இதை பார்க்கிறேன் தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை மரணத்துக்கு விலக்குவேன்னு சொல்கிறார். நாம் பாவத்துக்கு தண்டனை தராதபடிக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன் நோயெல்லாம் மாற்றுவேன், பாவத்தெல்லாம் மன்னிப்பேன், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு மீட்டு நான் உன்னை மீட்பேன்னு சொல்றார், நான் விடுவிப்பேன்னு சொல்றார். வியாதி நெருக்கி கொண்டிருக்கிறதா, பாவம் நெருக்கி கொண்டிருக்கிறதா, மேற்கொள்ள முடியவில்லையா, இன்றைக்கு கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவர் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொன்னால் செய்வார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவேலா இயேசு உன்னை அழைக்கின்றாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நேசத்தோடு கூட உனக்கு பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லையா? என் பெற்றோரே, என் வாலிபரே, என் அன்பு செல்வங்களே, அன்று சொல்லுவோம், பாவத்தெல்லாம் நான் மன்னிக்க போகிறேன். எந்தெந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த வியாதியை சிலுவையில் நான் சுமந்து விட்டேன், உன்னை நான் மீட்பேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மரணத்துக்கு விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுவேன், வெற்றியின் நாளை உனக்கு நான் காணச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அந்த திருப்தியினாலே இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் நிரப்ப போகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த நாட்களில் கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் பாவம், ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, பாவத்தினால் அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, என்னை நன்மையினாலும் என்னை திருப்தியாக்குங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் இதெல்லாம் நீக்கி நான் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். மரண பயத்தோடு இருக்கிறீர்களா? போராடி கொண்டு இருக்கிறீர்களா? இனி மரணம்தான், இந்த பலவீனம் மரணத்தை கொண்டு வந்து விடும் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எல்லாம் அழிவுக்கு விலைக்கு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். அது மட்டுமல்ல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையெல்லாம் உண்மை, அது நிறைவேறும். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 103ஆம் அதிகாரம் சங்கீதம் 103:12 வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதியிருக்கிறது. எல்லா பாவத்தையும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற, கணவனோடு போராடி கொண்டிருக்கிற, பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற, வாலிபர்களோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாம் நீக்கி சுத்திகரித்து எல்லா பயத்துக்கும் மரணத்துக்கும் போராட்டத்துக்கும் அழிவுகளுக்கும் உங்களுடைய நம்மையும் நம்முடைய குடும்பங்களை விலக்கி பாதுகாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாமாகும். நீ விசுவாசித்தாலாகும், நீ விசுவாசித்தாலாகும், நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தாலாகும். நம் இயேசுவால் எல்லாம் ஆகும்.
ஒருவேளை இந்த ஊழியத்தை செய்கிற அடிமை வாழ்க்கையில் அநேகருக்கு போய் ஜெபிக்கும் பொழுது சிலர் மரண படுக்கையோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த வாக்கு பண்ணி இருக்கிறார். அநேகரை விடுதலை செய்திருக்கிறார். மரணத்திலிருந்து விடுவித்து, பாவத்திலிருந்து விடுவித்து, வியாதியிலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து நீக்கி, பயத்திலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து நீக்கி, நன்மையினால் திருப்தியாக்கி அவர்களுக்கு தீர்க்காயசை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நின்று கொண்டிருக்கிற அடிமைக்கு கூட அதை செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஒருவேளை தாவீது ஓடி வந்தான், ஆண்டவரே ஐயா என்னுடைய பாருங்க, தாவீதுடைய அனுபவம், ஒருவேளை பாவம் செய்தாலும் ஓடி வந்தான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார், மன்னிப்பு பெற்றுக்கொண்டார், ஒரு பெரிய ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அதை செய்து முடிக்கும் வரை அவர் அமர மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தாவீது தான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி என்று சொல்லி பரவசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு கர்த்தனுக்கு அதை காண்பிக்கிறார். பாவ போராட்டங்கள், மைண்டை கட்டி வைத்திருக்கிற பாவ போராட்டங்கள், ஹார்ட்டை கட்டி வைத்திருக்கிற பாவ போராட்டங்கள், சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பாவ போராட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு விலக்குகிறார். இதை செய்து உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். இந்த நன்மையை விட வேற எது வேணும் தேவஜனமே? இது ஒரு பெரிய நன்மை. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதும் அது ஒரு பெரிய பாக்கியம். மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதும், தேவனோடு உறவு கொள்வதும், அவரோடு இணைக்கப்படுவதும், அவரோடு பேசுவதும், அவரோடு உறவாடுவதும், அவரிடமிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும், அதுதான் மேலான பாக்கியம். என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாமாகும். இன்றைக்கு கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கி வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, இந்த வார்த்தையை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்க, என் வாழ்க்கையில் செய்யுங்க, என் குடும்பத்தில் செய்யுங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் பாரத்தோடு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ இப்படி ஒரு பலவீனம், இப்படி ஒரு பாவம், இப்படி ஒரு தனிமை, இப்படி ஒரு போராட்டங்கள், ஐயா இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்னைக்கு அதை செய்ய போகிறார். ஓ மை காட், உங்களுக்கு செய்து நன்மையினால் திருப்தியாக்கி, ஒரு பெரிய உங்களுக்கு முடிசூட்டி வெற்றி, பாவத்திலிருந்து வெற்றி, பாவத்திலிருந்து ஜெயம், மரணத்திலிருந்து ஜெயம். அது மட்டுமல்ல, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமை குடும்பத்தை மூடுகிறது. தேவஜனமே, பிள்ளைகள் எதுக்கெல்லாம் அடிக்டாக இருக்காங்களோ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா அக்கிரமங்களையும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியார் தேவனுடைய வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நமக்காக சிந்தப்பட்டது. அது உறையவில்லை. அது இன்றைக்கும் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய இல்லத்துக்கு வருகிறது, உங்களுடைய பிள்ளைகள் மேலே விழுகிறது, காலேஜில் விழுகிறது, குடும்பத்தில் விழுகிறது, நம்மீது விழுகிறது. ரத்தம் உறையவில்லை. குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம். பேதுரு சொல்கிறார், அது குற்றமில்லாத ரத்தம் என்று. அது குற்றமில்லாத ரத்தம். அந்த ரத்தம் உறையாத ரத்தம். இதோ உங்களுடைய இல்லங்களில் வருகிற தேவஜனமே, ஓரமை ஸ்மலாக்கவா தேடா, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி வந்து கொண்டிருக்கிறார். பாவத்திலிருந்து வெற்றி, இன்றைக்கு சாபத்திலிருந்து வெற்றி, வியாதியிலிருந்து வெற்றி, மரண போராட்டத்திலிருந்து வெற்றி, தரித்திரத்திலிருந்து வெற்றி. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது என்ன செய்வாராம்? வேதம் அப்படி சொல்லுகிறது. என் ஜனங்கள், வாசித்தோமே எரேமியா 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவத்திலிருந்து வெற்றி தந்து விட்டார், சாபத்திலிருந்து வெற்றி தந்து விட்டார். ஒக்கவரீமனா விடுதலை தந்து கொண்டே இருக்கிறார். அவர் மரண வரியந்தும் நம்மை நடத்துகிற தேவன். ஆதி அந்தம் அல்பா உமேகாவானவர். அவர் முடிவில்லாதவர், ஏக சக்கராதிபதி. இன்னும் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார் தெரியுமா? வாசிக்கலாம். எரேமியா 31:11. முதலாவது நல்ல மனசில் வச்சுக்கோங்க, பாவத்திலிருந்து வெற்றி. ரெண்டாவது 11 சொல்லுகிறது. 31 எரேமியா 31:11, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இரண்டாவது, சத்துருவினால் வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நான் அடிக்கடி நினைப்பேன், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கப்பா. உண்மையிலே ஆண்டுடைய நாம் மகிமைக்காய் சொல்கிறேன். வரையுமனா நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் இதுவரைக்கும் 53 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார். ஆச்சரியம். உண்மையிலே நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். தேவச்சனமே, சத்துரு எத்தனை பண்ணுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கும் இப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கை. பிசாசு நம்மளோட பலத்தவன் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சத்துருவின் கையிலிருந்து, பில்லி சுனியத்திலிருந்து, மந்திரங்கள்லேருந்து, யாகங்கள்லேருந்து, பயத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, நம்ம தரித்திரத்திலிருந்து, இதெல்லாவற்றிலும் தேவன் விடுவிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்லவர். யோசித்து பாருங்களேன். ஓ மை காட், நம்ம ஆள் ஒரு எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ வல்லவர். யோசித்து பாருங்கண்ணே. கொஞ்சம் கண்ணீர் விட்டு தான் நன்றி சொல்லுவோமே. நினச்சி பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல ஒன்று பாவத்தை மட்டும் மன்னிக்கல மகனே. அதோட போராடி கொண்டிருக்கார். இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசு செய்கிறார். எங்களுக்கு தந்தவர் உங்களுக்கு தருகிறார். இதில் சொல்கிறார், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். சத்துருவின் கைக்கு விடுவிக்கிறார். ஒருவேளை வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் சிசரா தேவஜனங்களை ஒடுக்கினான். அவனுக்கு 1000 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். முதலாவது அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல. அந்த 1ஆம் வசனம், ஆண்டு விற்று போட்டுறாரு. விற்று போட்டோடனே பிசாசு கையில் எடுத்து ஆள ஆரம்பிச்சிட்டான். முதலாவது நம்ம ரொம்ப கவனம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேக வேளையில் நம்ம மாம்சத்தில் போராடி மேற்கொண்டு அவன் பிசாசு மேற்கொண்டுறான் தேவஜனங்களை. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. மாம்சத்திலே போராட்டம், மாம்சத்திலே பேச்சு, மாம்சத்திலே செயல்கள், எல்லாம் ஊழியம் கூட மாம்சத்தில் தான் அநேகர் செய்து கொண்டு இருக்கிறோம். மன்னிப்பாராக கர்த்தர். இந்த நாட்களில் சத்துருக்கு இடம் கூடாதபடி யாக்கோபு அப்படி எழுதுகிறார். ஓக்கவரீமனபா ஏதோ அப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மாம்சத்தின் சிந்தைகள், மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், நம்ம விரும்பினதெல்லாம் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் விரும்புறதை செய்யவே கூடாது. அதை பரலோகம் விரும்பவில்லை, கர்த்தர் விரும்பவில்லை. சத்துரு கையில் விற்று போட்டார். நடந்தது என்ன பாருங்க. இன்னைக்கு காலையில் என்கிட்ட கர்த்தர் பேசினார். இதை குறித்து சொல் என்று சொன்னார். அவனுக்கு 900 இருப்பு ரதங்களும், அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அதிலையும் ஜெயம் கொடுத்தார். சிசராவை வெட்டி வீழ்த்தினார். ரதங்களோடு ஓடி வந்தவன் கால்நடையாய் ஓடி தோற்று போனான். தேவச்சனமே, ஆம் தேவச்சனமே, அதை வாசித்து பாருங்கள். அந்த 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கரைக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போனான். குதிரைகள், அவனுடைய யுத்த எல்லாம், இருப்பு ரதங்கள் எல்லாம் இழந்து போனான். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் இழந்து போவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை நல்லா துதிக்கணும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். உண்மையிலே கர்த்தரை நல்லா துதிங்க, நல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். நானும் நீங்களும் கர்த்தருக்கு கஷ்டம்தான், ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வார். இந்த வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் அந்த 16ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லோரும் நீங்கள் பார்க்கிறவர்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் அப்படி சொல்லுகிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள்,
உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். 4 விதமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, உங்களை பட்சிக்கிற வருகிறவங்க, நம்முடைய தொழிலை பட்சிக்க வருகிற, ஊழியங்களை பட்சிக்க வருகிற, ஜெபத்தை பட்சிக்க வருகிற, விசுவாசத்தை பட்சிக்க வருகிற, வேதம் சொல்கிறது பட்சிக்க வருகிறவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தெய்வச்சனமே, சத்துருவை அப்படி அழிப்பாராம். 4 காரியத்தில் எழுதியிருக்கிறார். சூறையாட வருகிறான், பட்சிக்க வருகிறான், சிறைப்பிடிக்க வருகிறான், கொள்ளையிடுக வருகிறான், ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வர்றான். ஆவிக்குரிய வாழ்க்கையை, குடும்பத்தை, தொழில்துறைகளை, ஊழியங்களை, ஜபத்தை, பிள்ளைகள் காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவன் க்ளோஸ் பண்ண வருகிறான். வேதம் சொல்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். வார்த்தையை வைத்து கர்த்தரை ஆராதிக்கும்படியா தொடங்குங்கள். சத்துருக்கு பயப்படாமல். நான் கூட ஒரு நாள் சத்துருக்கு அப்படி பயப்படுவேன், நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே எந்த வசனத்தை வைத்து அவனை அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை தருவார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை பட்சிக்கிறவர்கள், உன் தொழிலை பட்சிக்கிறவர்கள், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தொழிலை, உன் ஊழியங்களை பட்சிக்கிறவர்களை நான் பட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ள பார்த்துங்க, இந்த வீட்டில் வாசித்து பாருங்க தேவச்சனமே, கொள்ளனா எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நிறை இயேசு தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தை அவன் தலை கவிழ்ந்தோடும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தரை துதியுங்கள். முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்போதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியான கொடியேற்றுவார். பிள்ளைகள் காரியங்களிலே, தொழில் காரியங்களே உங்கள் ராஜ்யம் திடப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாரே. என் ஜனங்கள் பாருங்கள், நம்மளை பார்த்து சொல்கிறார், என் ஜனம்னு சொல்கிறார். என் ஜனம் சொல்கிறார். எவ்வளோ நேசம்! உலகம் அண்டு சாஸ்திரங்களை படைத்த தெய்வம் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு, என் ஜனங்கள். இந்த நாட்களில் நன்மையினால் திருப்தியாக்கி என்னது தெரியுமா? பாவம் சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கி நன்மையினால் சந்தோஷப்படுத்த போகிறார். மனசாட்சியை நீக்கி சந்தோஷப்படுத்த போகிறார். 2வது, இந்த காரியத்தை சத்ருவை அழித்து கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். நன்மை செய்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழ வேண்டாம். பாருங்க, யோவான் அழுறாரு. ஐயோ இந்த லாக் யார் ஓப்பன் பண்ணுவது? அப்போ தான் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூப்பர்களில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், எல்லா லாக்கையும் இந்த வருஷத்தில் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறார். எதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கானோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார். அவர் நன்மைகளின் நாயகன். அப்படியே ஆண்டவரை பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இயேசுவை ஒன்றுமே செய்யலை அப்படி சொல்லாதீங்க. தயவு செய்து உங்களை மன்னிப்பு கேட்குறேன், அப்படி பேசாதீங்க. நேசர் நன்மைகளின் நாயகன். அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மைகளை செய்யும்படி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். உன் பிள்ளைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுகிறார். பாவத்திலிருந்து வெற்றி, சத்ருவிலிருந்து வெற்றி, எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணி, அதை யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர், எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணி கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்பி நடத்த போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீங்கள் பேசுகிறீங்கப்பா, அன்பு வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவருக்கும் அது நிறைவேறுவதாக. நன்மைகளின் நாயகன்
ஓ ஜீசஸ், அப்படியே நன்மை செய்வீராக. இந்த கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா லாக்கும் ஓப்பன் பண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கானோ டச் இயேசுவின் ரத்தத்தினால் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை பெற்று நாங்கள் அநேகருக்கு நன்மை, ஆண்டவர் நன்றியுள்ளவர்களாய், கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் என் ஜனத்தை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.